ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிச்சன் கூட்டாளி. இப்போ நம்ம ஹெல்த்தியான பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூரியில் எப்படி ஹெல்த்தியாக ஸ்வீட் பொட்டேட்டோ பற்றி தான். இங்கே பாருங்கள், நான் 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது வேகட்டும். அதுக்கு நடுவில் நாம் கிரேவி பண்ணிக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு. நான் வந்து சன்னா, அப்புறம் பயிறு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பயிரை வச்சு மட்டும் குருமா பண்ண மாட்டேன். ஒரு 2-3 பயிரை போட்டு தான் வந்துட்டு குருமா பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, இஞ்சி கொஞ்சோண்டு, ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அதுக்கடுத்தது பட்டை, அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா 2 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா கல்பாசி, இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறுனா தான் மாவில் போட்டு பசைய முடியும். ஸோ அடுத்த குக்கர் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருக்கும். அடுத்தது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் இது நல்லா சூடாகட்டும். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் இதை போட்டிங்கனாக்கா ரொம்ப அப்படியே மேலே தெறிக்கும். அதனால் இதை போட்டுட்டு அப்புறமா கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ தான் சூடு ஏறுது. சரி, இந்த டைமில் வந்துட்டு அரைச்சதை வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ அதே ஜாரில் வந்துட்டு நான் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை, இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கு வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டால் தான் வந்துட்டு திக்னஸ் கொடுக்கும். இதை வந்து அரைச்சாச்சு. இப்போ இதையும் வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நான் 4-5 சுண்டல் ஊற வச்சேன்னு சொன்னீங்க. 4-5 வகையாக தட்டைப்பயிறு, பச்சை பட்டாணி, கருப்பு மூக்கடலை, இந்த மாதிரி இங்கே பாருங்கள் முளையே கட்டிடுச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் இதை முன்னாடியே ஊற வச்சுட்டேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். அதனால தான் இப்போ வந்துட்டு இவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது. இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குக்கரில் செய்கிறது. வதக்கிக்கிட்டு அரைச்சிட்டு அப்படிலாம் இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணி போட்டு அரைச்சி அப்படியே செஞ்சிடலாம் ஈஸியாக. இப்போ இதெல்லாத்தையும் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், அடுத்தது பார்த்திங்கனாக்கா குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது 2த்தையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கெட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஊற்றினது, செகண்ட் ஊற்றினது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டு கிரேவி செய்யும் போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே கிளறாமல் விட்டுட்டிங்கனாக்கா. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 4-5 விசில் கிட்ட வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ இந்த தோலை உரிச்சு வச்சுக்கலாம். ஈஸியாக உறிஞ்சு வருது, நல்லா வெந்துருச்சு. பாருங்க, உரிச்சாச்சு. அடுத்தது இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இதில். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, அப்புறம் உப்பு சேர்க்க போகிறேன். பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு எவ்வளோ ஸ்வீட் பொட்டேட்டோ தேவையோ அது மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்குன்ட்டு நான் வேக வச்சது இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ நான் அதனால் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ தண்ணி பாருங்கள், உப்பு போட்டேன், தண்ணி போடுறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. அப்படியே இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. நிறைய தண்ணி ஆகிட போகுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு, சாஃப்டாகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் எண்ணெயை, ஜஸ்ட்டு காயாமல் இருக்கிறதுக்காக, ஊறுறதுக்காக. அப்புறம் இது ஊறட்டும், மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கையில் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா. பாருங்கள், நல்லா உருண்டையாக தேய்ச்சிக்கோங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ போடுறதுனால ஏதாவது திப்பு திப்பையாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்க வேணாம், நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். லைட்டாக கோதுமை மாவு ஆட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் வரும், இல்லைனாக்கா ஒட்டிகிட்டே இருக்கும். பாருங்கள், சூப்பராக வருது. அவ்வளோதான், அழகாக நம்ம தேய்ச்சாச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, தேய்க்கிறதுக்கே தெரியவே இல்லை, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா திக்னஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பூரிக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்துட்டு புஷ்ஷுன்னு உப்பி வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டதும் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது. ஸ்வீட் பொட்டேட்டோ போடுறதுனால உப்பாதோ அப்படிலாம் நினைக்க தேவையில்ல, சூப்பராக உப்பி வரும். சாப்பிடவும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வடித்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இன்னொரு பூரி கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே புசு புசுன்னு தான், ஃபுல்லாக உப்பி உப்பி தான் வந்துச்சு. சூப்பராக உப்பி வருது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஓகே, இப்போ இதையும் எடுத்துகிட்டு தண்ணி எண்ணெய் வடிச்சிடலாம். அவ்வளோதான், பூரி ரெடி. இப்போது குக்கர் விசில் வந்து இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து செம்மையாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்க, பூரி போடுறதுக்குள்ளே குழம்பு ரெடி, குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே பூரியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா விதமான பயிரும் போடுறதுனால, தட்டைப்பயிறு எல்லாமே போடுறோம், பச்சை பட்டாணின்ட்டு. ஸோ இப்போ இங்கே நாம் இந்த குருமா ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.